நிக்கோலாஸ் மதுரோ ஆட்சியில் வெனிசுவேலா ஒரு கொடூரமான அடக்குமுறையின் கீழ் சிக்கியது. அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் அவர் நாட்டின் ஜனநாயக அமைப்புகளை மெதுவாக சிதைத்தார். தேர்தலின் மூலம் எதிர்க்கட்சிகள் தேசிய சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றபோது அந்த அமைப்பின் அதிகாரத்தை பறித்து தன்னுடைய ஆதரவாளர்களால் ஆன புதிய அமைப்பை உருவாக்கினார். இதன் மூலம் மக்களின் வாக்குரிமை அர்த்தமற்றதாக்கப்பட்டது. மதுரோ ஆட்சியின் மிக கொடூரமான செயல்களில் ஒன்று போராட்டங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. உணவு, மருந்து, அடிப்படை உரிமைகள் கேட்டு அமைதியாக மக்கள் மீது பாதுகாப்பு படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தின. கண்ணீர் வாயு குண்டுகள் நேரடியாக மக்கள் மீது வீசப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் காரணமின்றி கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பலர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டனர். அடிதடி, மின்சாரம் செலுத்துதல், மூச்சு திணறடித்தல் போன்ற கொடூர முறைகள் பயன்படுத்தப்பட்டன. சிலர் விசாரணையின் போதே உயிரிழந்தனர். மதுரோவின் சிறப்பு போலீஸ் படைகள் ஏழை பகுதிகளில் நீதிமன்ற விசாரணையின்றி இளைஞர்களை சுட்டுக் கொன்றதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டின. அந்த கொலைகள் ஆயுத மோதல் போல காட்டப்பட்டன. இறந்தவர்களின் குடும்பத்தினரை மிரட்டி மௌனமாக்கினர். குற்றவாளிகள் மீது எந்த விசாரணையும் நடக்காமல் தடுக்கப்பட்டது. இதனால் பாதுகாப்பு படைகள் தண்டனை இல்லாமல் கொடூரங்களை தொடர்ந்தன. மதுரோ ஆட்சியில் கருத்துச் சுதந்திரம் முற்றிலும் நசுக்கப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி சேனல்கள் மூடப்பட்டன. வானொலி உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டன. செய்தித்தாள்கள் அச்சு காகிதம் வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டன. ஊழல் மற்றும் அடக்குமுறைகளை வெளிச்சம் போட்ட பத்திரிகையாளர்கள் மிரட்டப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர் அல்லது நாடு விட்டு தப்பி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். சாதாரண குடிமக்கள் கூட சமூக ஊடகங்களில் அரசை விமர்சித்ததற்காக கைது செய்யப்பட்டனர். உண்மையை பேசுவது ஒரு குற்றமாக மாறியது. பயமே மக்களின் தினசரி வாழ்க்கையாகிவிட்டது. மதுரோவின் பொருளாதார தவறுகள் மற்றும் ஊழல் வெனிசுவேலாவை வரலாற்றிலேயே மோசமான வீழ்ச்சிக்குள் தள்ளியது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருந்தும் தவறான நிர்வாகம் காரணமாக பொருளாதாரம் சிதைந்தது. பணவீக்கம் கட்டுப்பாட்டை இழந்தது. சம்பளம், ஒரு உணவு கூட போதாத நிலை ஏற்பட்டது. மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை. மின்சாரத் தடை அடிக்கடி ஏற்பட்டது. முற்றிலும் ஒழிக்கப்பட்ட நோய்கள் மீண்டும் பரவத் தொடங்கின. உணவு பற்றாக்குறை குழந்தைகள் உட்பட பலரை ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு உள்ளாக்கியது.